சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன். வெயில் காலம் வந்தாலோ இல்லை வெளியே பயணம் போனாலோ நம்மள பலரும் முதல்ல வாங்குறது ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் தான். தாகத்தை தணிக்க உடனடியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய தண்ணி வாங்கி குடிச்சிடுறோம். ஆனால் அந்த தண்ணி பாட்டில்களோட மூடி ஏன் நீலம், வெள்ளை, பச்சை என பல நிறங்கள் இருக்குன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் பார்வைக்காக வைக்கப்பட்ட டிசைன் கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்கு. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? ஆமாங்க, தண்ணி நிறுவனங்களில் அவங்க தயாரிக்கிற தண்ணி எந்த முறையில் சுத்திகரிக்கப்பட்டது, அது எந்த வகையான தண்ணீர் அப்படிங்கிறத வாடிக்கையாளர்கிட்ட சொல்ல இந்த மாதிரி நிறங்களை வச்சு தான் அவங்க சிக்னலாக பயன்படுத்திக்கிறாங்க. இது பல பேருக்கு தெரியறதில்ல. முதலாவதாக பார்க்க போகிறது நீல நிறமுடி, அதாவது ப்ளூ கேப். இது சுத்தமான ஊற்று நீர் இல்லை, உண்மையான மினரல் வாட்டர். இயற்கையாக பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்டு அதில் தாதுகள் மாறாமல் பாதுகாப்பாக அடைக்கப்பட்டது அப்படிங்கிறத குறிக்குது. வெள்ளை நிற முடி, ஒயிட் கேப். இது சாதாரண சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், அதாவது சாதாரண தண்ணீரை எடுத்து தொழிற்சாலைகளில் ஃப்ளேவர் கலந்து விற்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நாம பெரும்பாலும் வாங்குறது இந்த டைப் பாட்டில் தான் இருக்கும். பச்சை நிற முடி, கிரீன் கேப். இந்த தண்ணி பாட்டில்களை ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சேர்த்துருப்பாங்க, இல்லை அது ஸ்பார்க்லிங் வாட்டர்னு அர்த்தம். சில இடங்களில் இது மூலிகை கலந்த தண்ணீராகவும் இருக்கலாம். கருப்பு நிற மூடி, பிளாக் கேப். இது ஆல்கலைன் வாட்டர், உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் கொஞ்சம் விலை உயர்ந்த பிரீமியம் தண்ணீர் அப்படிங்கிறத இது காட்டுது. பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் குடிக்கும் தண்ணீர் இதுவாக தான் இருக்கும். அடுத்த முறை அவசரமாக தண்ணி பாட்டில் வாங்கும்போது இந்த நிறங்களை கொஞ்சம் கவனித்து வாங்குங்க. நாம் குடிக்கிற தண்ணி என்ன டைப்புன்னு விழிப்புணர்வு நமக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் கடைசியாக வாங்கின தண்ணி பாட்டிலோட மூடி என்ன கலர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.